யூடியூபர் இர்ஃபான் அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இந்த மாதிரி குழந்தையுடைய ஜெண்டரை வந்து ரீவீல் பண்றது அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே ஸ்கேன் பண்ணி குழந்தையுடைய ஜெண்டரை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்குது. இந்த நிலையில யூடியூபர் இர்ஃபான் துபாய் சென்று அவங்க வைஃபுக்கு ஸ்கேன் பண்ணி அதோடைய ரிப்போர்ட்டை அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். நேற்று அது ஒரு யூடியூப் வீடியோவாக அவர் பதிவிட்டிருந்தார். யூடியூபர் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வெளியான நிலையில் தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தரப்பில் ஒரு விஷயம் தெரிவிக்கப்பட்டது. இந்த விஷயம் தொடர்பாக இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிற விஷயத்தை அவங்க வந்து தெரிஞ்சிருக்கிறதோட இல்லாம அது யூடியூப்ல பதிவிட்டது தொடர்பாக இர்ஃபான் கிட்ட விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையிலும் புகார் தெரிவிக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையில் புதிய தலைமுறைக்கு யூடியூபர் இர்ஃபான் ஒரு பதில் கொடுத்திருக்காரு. அதிகாரிகள் இஷ்யூ பண்றதா சொன்ன சுகாதாரத்துறை தரப்புல இருந்து வரதா சொன்ன அந்த என்கொயரி நோட்டீஸ் இன்னும் என்னுடைய கைக்கு கிடைக்கவில்லை. இது இவ்வளவு பெரிய சர்ச்சையான விஷயமாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையின் காரணமாக சர்ச்சைக்குரிய அந்த வீடியோவை என்னுடைய யூடியூப் பக்கத்துல இருந்தும் இதர சமூக வலைதளங்கள்ல இருந்தும் நீக்கி இருக்கிறேன் என்கிற விஷயத்தை யூடியூபர் இர்ஃபான் வந்து புதிய தலைமுறைக்கு பதிவு செய்திருக்கிறார். சக்தி.